ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாம்பழத்தில் ஜாம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜாம் வந்து 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இதை வந்து நீங்கள் ப்ரெட்லேயும் தடவி சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு மாம்பழத்தை 2 சைடு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொட்டை பகுதியை அப்படியே விட்டுடுறேன். தோல் இல்லாமல் கட் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா இதை மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணியை மிக்ஸி ஜார்லேயே நான் ஊற்றி நான் நல்லா கலக்கிட்டு அதையும் நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போதே கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் தண்ணி ஊற்றாததுனால நான் இப்போ ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததும் இனிப்பு தேவைக்கேற்ற மாதிரி நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா கெட்டியாகி ஜாம் பதத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ சூப்பராக மாம்பழ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.